உங்களோட வீட்டில் மணி பிளான்ட் வளர்க்க போகிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ பதிவு தாங்க. மணி பிளான்ட்டை ரொம்ப எளிமையான மெத்தடில் கட்டிங்ஸ்லேருந்தே ரெடி பண்ண முடியும். எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கட்டிங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். தண்ணியில் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை மண்ணில் வளர்க்குறீங்க அப்படின்னா சூப்பரான க்ரோத் இருக்குங்க. என்னோட சஜெக்ஷன், நீங்கள் தரையில் வச்சு வளர்க்குறதோ இல்லை மண்ணில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மண்கலவன் பார்க்கும்போது ஃபுல் செம்மண் கலவையில் நடவு செய்கிறத விட கொஞ்சம் லைட்டாக கோகோபிட், அதாவது தென்னை நார் கழிவுன்னு சொல்லுவாங்க, அந்த கோகோபிட்டை கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈரப்பதம் நல்லா மெயின்டைன் ஆகும். மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் கொஞ்சமாச்சும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களோட செடிகள் இந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை ஃபுல் மண்ணிலே வச்சுட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக 2 நாட்களுக்கு ஒரு முறை செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருங்க. என்பிகே, அதாவது ஆல்-90ன்னு சொல்லக்கூடிய ஃபெர்டிலைசரை 15 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதனோட க்ரோத்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட செடிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது இந்த ஒரு மணி பிளான்ட்டுக்கு இல்லை, நீங்கள் வச்சிட்ருக்க